கைஸ், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் கைஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளர்க்கு உட்பட வேரியஸ் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 10th 12th அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சூட் ஆகிற மாதிரி போஸ்டிங்குமே இதில் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதிலுமே ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ கைஸ், டெய்லியுமே வரக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப்ஸ், எமர்ஜென்சி ஜாப் பற்றின டீட்டெயிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி freshers.com போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. டெய்லியும் காலையில் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். கைஸ், இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இது கூடவே அட்டாச்சாக அப்ளிகேஷன் ஃபார்மே கொடுத்துருக்காங்க. இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. நீங்கள் சொல்லியிருக்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலுமே ஃபில் பண்ணிக்கோங்க. எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அது எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் இந்த சென்னை போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்க, சென்னையில் இருக்கக்கூடிய கிளர்க்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இந்த ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, இங்கே வந்து நீங்கள் சென்ட் பண்ணி அப்ளை பண்ணணும். இல்லை வந்து இந்த டிரைவர் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா சென்னை ஆவடி டிவிஷன் இருக்குது, இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அட்ரஸ் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கைஸ், ஓகேங்களா. கிளர்க்கு கேட்டகிரியிலுமே நம்ம தமிழ்நாட்டில் வேக்கன்சி இருக்குது, டிரைவர் கேட்டகிரியிலுமே நம்ம தமிழ்நாட்டில் வேக்கன்சி இருக்குது. கண்டிப்பாக வந்து இதெல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலே வந்து தாம்பரம் டிவிஷனில் கூட வந்து வேலை இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் இங்கே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் மற்ற போஸ்டிங் என்ன இருக்குன்றதையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த டிரைவர் கேட்டகிரியெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 12th கேடருக்கு அந்த மாதிரி கூட இருக்குது. ஒன் பை ஒன்னாகவும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏஜ் பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து 18 சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் ஓபிசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 5 இயர் ஏஜ் எக்ஸ்ட்ரா ரிலாக்ஸேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ குவாலிஃபிகேஷனே பார்க்கலாம். கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. 35 வேர்ட்ஸ் பர் மினிட்ஸுக்கு இங்கிலீஷில் டைப் அடிக்க தெரிஞ்சிருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து சிவிலியன் மெக்கானிக்கல் டிரான்ஸ்போர்ட் டிரைவர் கேட்டகிரி, இதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜஸ்ட்டு 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. பட் வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கணும், மோட்டார் மெக்கானிசம் பற்றின நாலேஜ் இருக்கணும், டிரைவிங் ஃபீல்டில் 2 இயர்ஸ் கிட்டக்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க கைஸ். கண்டிப்பாக அதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கான ரிட்டன் டெஸ்ட் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஸ்கில் டெஸ்ட் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு ஹையர் பண்ண போகிறாங்க. ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.